ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்கள் அம்மா ஸ்டைல் பாதாம் பவுடர். பார்க்கலாமா? வாங்கோ, இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு 1/4 கப் பிஸ்தா எடுத்துட்டுருக்கேன், 1/2 கப் முந்திரி, 1 கப் பாதாம், 1 டேபிள் ஸ்பூன் சுக்கு பொடி, 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 6-7 ஏலக்காய், 1 ஜாதிக்காய், கொஞ்சம் மிளகு பொடி, கொஞ்சோண்டு குங்குமப்பூ எடுத்துட்டுருக்கேன். இதுக்கு நான் ஒரு அயன் கடாயில் எல்லா நட்ஸையும் ஒட்டுக்கா போட்டு நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன், லோ டு மீடியம் ஃப்ளேமில். ஏன் லோ டு மீடியம் ஃப்ளேம்னால் நட்ஸ் சீக்கிரம் கருகிரும், உள்ள ஆனால் ரோஸ்ட் ஆகிருக்காது, அதுக்குள்ளேயே மேலே கலர் மாறிடும். அதனால நம்ம லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஸ்லோவாக நம்ம ரோஸ்ட் பண்ணிட்டா அதோட டெக்ஸ்சரும் நல்லா இருக்கும், வாசனையும் இருக்கும். நம்ம பொடி திரிக்கிறச்ச அந்த பொடியை நல்ல ஒரு கிறிஸ்பியாக அந்த நட்ஸை கொண்டு வர்றதுக்கு இந்த மெத்தட் தான் ரொம்ப முக்கியம். அதனால் நட்ஸை நல்லா வறுத்துனதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஆற வச்சுருங்கோ. ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணுங்கள். வார்மாக இருக்கும்போது கூட ஆட் பண்ணிடாதீங்க, ஏன்னா அதை கிரைண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆயில் செக்ரிகேட் ஆகும். இது கூட இப்போ மிளகு பொடி, சுக்கு பொடி, மஞ்சள் பொடி, அது கூடவே ஜாதிக்காயை நான் தூள் பண்ணி பவுடராக்கி வச்சுருக்கேன், அதையும் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் குங்குமப்பூ 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட எவ்ரிடே மில்க் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷன் தான், நீங்கள் உங்களுக்கு பிடிக்காட்டி நீங்கள் ஆட் பண்ணிக்க வேண்டாம். 6-7 ஏலக்காய் தோல் நீக்கிட்டு நான் அந்த விதையை மட்டும் இது கூட சேர்ந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மிக்சரை நம்ம பல்ஸ் மோடில் ஒரு 2 to 3 டைம்ஸ் மட்டும் நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே கிரைண்ட் பண்ணாதீங்க, எல்லா நட்ஸும் பவுடர் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் தெரியாது அந்தளவுக்கு. மேக் ஷூர் நீங்கள் இந்த மாதிரி டெக்ஸ்சரில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் கிரைண்ட் பண்ணோடனே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் நல்லா ஸ்டோர் பண்ணி இதை கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். அப் டு 6 months பக்காவாக இருக்கும் கண்டிப்பாக. இதை நான் ஒரு ஸ்வீட்னர் ஆட் பண்ணியிருக்கேன், அது கூட 1 டேபிள் ஸ்பூன் இந்த பாதாம் பவுடர் ஆட் பண்ணி சூடான பாலை விட்டு நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதையே நீங்கள் கோல்டு பாதாம் மில்காகவும் குடிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது போல் நிறையா ரெசிபிக்கு தலிகை பிரமாதமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.